ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து ஒரு இலை, 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் அதை வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகாத்தூள் 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 kg அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன். ப்ரான் சேர்த்துட்டு ப்ரானை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ப்ரான் வந்து நல்லா வதங்க இதில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ப்ரான்லேருந்து இந்தளவுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தண்ணி கொஞ்சம் ப்ரான்லேருந்து வந்ததுனால நம்ம வந்து 2.25 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு முறை உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 400 கிராம் அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாஸ்மதி அரிசி 1/2 hour வந்து ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து குக்கர் மூடி வச்சிடலாம். மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து 2 விசில் வைக்கலாம். அப்புறமா வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நித்திலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.